டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழம்மா சரஸ்வதி. 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ், இயல் 1, தன்னேர் இல்லாத தமிழ், மனப்பாட பகுதி. சென்ற காணொளியில் நம்ம இதை பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போ இதில் உள்ள சில முக்கியமான அணி பற்றி பார்க்கலாம். தன்னேர் இல்லாத தமிழ், தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். ஆசிரியர் தண்டி. பாடல் பார்க்கலாமா? ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இந்த பாடலுடைய பொருள் நம்ம சென்ற காணொலியில் பார்த்துட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு ஒரு முக்கியமான அணி இருக்குது. 4 மதிப்பெண் வினா வரும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மிட்டமில் இந்த அணி கண்டிப்பாக வரும். இந்த பொருள் வேற்றுமை அணி என்றால் என்னென்னா, இரு வேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். இரு வேறு பொருள்கள்னால் நம்ம பார்த்தோம், கதிரவன் அதாவது சூரியன். சூரியன் தோன்றும் பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது. சூரியன் தோன்றும் பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது. இரண்டாவது, தமிழ் மொழியை கற்பதால் அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற வெளிச்சம் தோன்றுகிறது. இரு வேறு பொருளுக்குடைய ஒற்றுமை. சூரியன் வெளிச்சம் தருது, தமிழ் அறிவு தருதுன்னு பார்த்தாச்சு. இதில் வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கு நிகராக நட்சத்திரங்கள், விண்மீன்கள், நிலவு எல்லாமே நம்ம சொல்லலாம். அந்த சூரியனுக்கு நிகராக ஒப்பாக நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழ் மொழிக்கு நிகராக இங்கே எதையுமே சொல்ல முடியாது. அப்போ 2 பொருளுக்கிடையே உள்ள வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அப்போ நம்ம எழுதுகிற மெத்தட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி எழுதணும்னா, 4 தலைப்பு வரும். தலைப்பு போடணும், அணி போடணும், அணி சான்று, பாடல், பாடலின் பொருள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மெத்தடில் தான் கம்பல்சரி எழுதி ஆகணும். அணி அணி என்றால் அழகு என்று பொருள்படும். இதுக்கு 1 மார்க் உண்டு. இது எதனாலே நமக்கு 1 மார்க்கு கிடைக்கும். அப்போ அணி விளக்கம். இரு வேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. நான் ஏற்கனவே சொன்னேன், மனப்பாட பகுதியை படிச்சுக்கோங்க. அந்த மனப்பாட பகுதி வச்சு நம்ம 3 இடத்துல நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மனப்பாட பகுதி கேட்டாலும் எழுதலாம். 2வது இந்த பொருள் வேற்றுமை அணிக்கு அதே மனப்பாட பகுதி. உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இப்போ ஒரு மனப்பாட பகுதி படித்தோம்னா நம்ம 2 இடத்துல எழுதும்போது நமக்கு மதிப்பெண்கள் 4 மதிப்பெண்கள். மனப்பாட பகுதிக்கு 4 மதிப்பெண்கள், பொருள் வேற்றுமைக்கு 4 மதிப்பெண்கள். அப்போ நம்ம எழுதும் பொழுது இந்த மெத்தடில் என்ன மாதிரி தலைப்பு போட்டு, பக்க தலைப்புகள் ரொம்ப முக்கியம். அப்போ தலைப்பு போட்டிங்கன்னா நடுவிலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அணி என்றால் அப்படின்னு அந்த நடுவிலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், அந்த ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புக் இன்டீரியர் கொஸ்டின் வரும், கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு. இது நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 3ல் என்னை தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். எனக்கு தெரியும்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அதாவது அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள்: தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு. அதே போல் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் சொல்லிட்டேன்னா. 2வது பாருங்கள், அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள்: தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம்.
2 கொஸ்டினே வித்தியாசம் இருக்குது. ஒன்று அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லும், இன்னொன்று அணி இலக்கணத்தையும் சேர்த்து ஒரு இலக்கண நூல் வரும். அப்போ 2 கொஸ்டினை கொடுத்து மாறி மாறி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த 2 பகுதியிலேருந்து, அதாவது பேஜ் நம்பர் 3ல் தெரியுமாங்கிற பாக்ஸ்குள்ளே 2 அந்த பிங்க் கலர் லெட்டர் ஸ்கேல் இருக்கும். 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டினுக்கோ 2 மார்க் கொஸ்டினோ கேட்பாங்க. சரிங்களா? அது தரவாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த தண்ணீர் இல்லாத தமிழில் மனப்பாட பகுதி ஒரு 4 மார்க்கு, பொருள் வேற்றுமேனி ஒரு 4 மார்க்கு, என்னை தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டுக்க பார்த்தீங்களா? அதில் கம்பல்சரி ஒரு 2 மார்க்கோ இல்லை 1 மார்க்கோ கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே ஃபஸ்ட்டு தலைப்பே எத்தனை மார்க் கிடைக்கிது? 10 மார்க் கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. பொதுத் தேர்வு வினாத்தாளில் கண்டிப்பாக ஒரு அணி கேட்பாங்க. அதில் பொருள் வேற்றுமையும் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே மாணவர்கள் நன்றாக படித்து கொள்ளுங்கள். நான் சொல்கிற பாயிண்ட்ஸை குறிச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.